Hi friends, welcome to Village and City Foods. நான் உங்கள் பிரதீப் குமார். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம்னா ஸ்பெஷலே புயல் தான். புயல்ல இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம்னா ஒரு ஸ்ட்ராங் மசாலா டீ அண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பஜ்ஜி. பீட்ரூட்டை உள்ளே வச்சு நம்ம பஜ்ஜி போட போகிறதில்ல, பீட்ரூட்டை வச்சு நம்ம பஜ்ஜி பண்ண போகிறோம் வித்தியாசமாக. என்னென்னா அதில் மிளகா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இது எல்லாத்தையும் வச்சு தான் பஜ்ஜி பண்ண போகிறோம். ஆனால் அதில் ஸ்பெஷலாக நம்ம தண்ணிக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீட்ரூட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதோட வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து பஜ்ஜி போட போகிறோம். என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மசாலா டீ பீட்ரூட் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா டீக்கு வந்து மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கிராம்பு, ஏலக்காய், இது வந்து பட்டை, இதில் வந்து இந்த மொத்த பட்டையே கிடைக்கும், அந்த பட்டை இல்லாமல் நைஸ் பட்டையை எடுத்துங்க. அப்புறம் வந்து இஞ்சி, பீல் பண்ண இஞ்சி, இது பால். அவ்வளோதான் மசாலா டீக்கு. நம்ம இதை வந்து இடிச்சிட்டு நம்ம வந்து டீ வச்சிடலாம். இப்போ பீட்ரூட் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கடல மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். வெஜிடபிள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். வாழைக்காய், பஜ்ஜி மிளகா, பீட்ரூட்டு, ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு. இதில் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் நம்மள்கிட்ட பஜ்ஜி வாழைக்காய் மட்டும் இருக்குது, வாழைக்காய் வச்சு போகிறனால போடலாம், இல்லை மிளகா இருக்குது மிளகா வச்சு கூட போட்டுக்கலாம். ஆனால் இதில் கம்பல்சரி நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பீட்ரூட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பீட்ரூட்டோட வாட்டர் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பஜ்ஜியை நம்ம பண்ண போகிறோம். எப்படி வித்தியாசமாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பஜ்ஜி போகிறதுக்கு வந்து நம்ம மிளகாலாம் வெட்டியாச்சு. நான் வந்து மிளகா 4 போட்டிருக்கேன், பெரிய மிளகா இருக்கனால நீங்கள் 2 பீஸ் வேணாலும் போட்டுங்க மிளகாவை. உருளைக்கிழங்கு வெட்டியாச்சு, ஸ்லைஸ் அடிச்சாச்சு பஜ்ஜிக்கு போகிற மாதிரி. வெங்காயம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பஜ்ஜி நம்ம எப்படி போடுவோம் வாழைக்காக்கு அப்படின்ட்டு. அதுமாதிரி நல்லா நீட்டாக வெட்டிங்க. இதில் என்னடா பீட்ரூட்டை காணுன்னு தேடாதீங்க. இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம கிரியேட் பண்ணால் தான் அதில் வந்து வாட்டர் எடுக்கலாம். அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஃபுட் கலர் இல்லாமல் நம்ம எப்படி பஜ்ஜி போட போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா பீட்ரூட் வந்து நம்ம தனியாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதுமாதிரி பீட்ரூட்டில் நீங்கள் பஜ்ஜி போட்டிங்கன்னா அப்படின்னாலும் அது மாதிரி ஒரு மாதிரி ராவாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் இதை நம்ம வந்து பேட்டரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அந்த வாட்டரை. குழந்தைங்க அதிகமாக பீட்ரூட்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டா ரத்தம், எனக்கெல்லாம் சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க பீட்ரூட் சாப்பிட்டா ரத்தம் வரும் அப்படின்ட்டு. கையில் இல்லை, உடம்புல ரத்தம் வரும் அப்படின்ட்டு. அதனால் பீட்ரூட்லாம் நல்லா சேர்த்துங்க. இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. நம்ம எந்த டிஷ் பண்ணாலும் நம்ம அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று செய்வோம். அதுமாதிரி இன்றைக்கி இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம வந்து பீட்ரூட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. ரத்தம் வரும்னு வாங்கலை பாருங்கள் எவ்வளோ ரத்தம் வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா க்ரியேட் பண்ணிட்டு நல்லா பீட்ரூட்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை நல்லா புழிஞ்சு இதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ நான் இதை எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் போட்டால் தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் போல பானை, அதில் வர தண்ணியை. அதனால் நம்ம இதில் போட்டு நம்ம இதுலேருந்து இப்போ இதில் புழிஞ்சிக்கலாம். பார்த்திங்களா ரத்தம் எவ்வளோ வருதுன்னு. இதை அப்படியே புழிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெட் கலர் நல்லா க்ளீனாக கிடச்சிடும். பஜ்ஜி நல்லா டிஃப்ரெண்ட்டாக டார்க் கலரில் நமக்கு வரும். ரத்த பஜ்ஜின்னு பேர் வச்சுக்கலாம், அப்படி வேணாலும் வச்சுக்கலாம் தான் ரத்த பஜ்ஜின்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அப்படியே ரத்தத்தை அப்படியே புழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம இதில் எப்படி பஜ்ஜி செய்யலான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துங்க. நல்லா டார்க் கலரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பஜ்ஜி மசாலாவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து கடல மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு, இது பஜ்ஜி மாவில் நார்மல் கடல மாவு தான். நீங்கள் ரெடிமேடாக பஜ்ஜி மாவுலாம் வைக்கும், அதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பேக்கிங் பவுடர் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேக்கிங் பவுடர் இல்லை சோடா உப்பு அந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் நார்மல் நீங்கள் கடல மாவு வந்து யூஸ் பண்ணாலே போதும். நல்லா பஜ்ஜி நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். இதோட ஸ்ட்ரெச்சர் கலரே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அப்படி எப்படி இருக்குதுன்னு. இதில் லைட்டாக நம்ம வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போடுங்க. அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் லைட்டாக முறுன்னு இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்லாம் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். செரிமானம் சீக்கிரம் ஆயிரும். ஏன்னா நம்ம ஆயில் ஐட்டம்ஸாக இருக்கனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. லைட்டாக நல்லா பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சம் நம்ம வந்து வாட்ரு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கலர் எப்படி இருக்குன்னு. கலர்ஃபுல்லாக நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணல, நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல. இல்லை பீட்ரூட்டு அது நம்ம அதோட தண்ணி மட்டும்தான் எடுத்துருக்கோமே. எந்த அளவுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இவ்வளோ நேரம் உப்பு ஆட் பண்ணால் இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன்னா நான் உப்பு போட மறந்துட்டேன். நீங்கள் மறந்துடாதீங்க, உப்பு ஆட் பண்ணிங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆயில் நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகிற கேப்பில் வந்து இப்போ நம்ம வந்து மசாலா டீக்கு வந்து மசாலா எப்படி இடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ மசாலா டீக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம்னா ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது ஒரு 4 பேர் குடிக்கிற மாதிரி தான் டீ போட்டிருக்கேன். பட்டை ஒரு 3 கிராம்பு, 3-4 கிராம்பு கூட போட்டுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கிராம்புன்னு கணக்கு வச்சுங்க. 4 கிராம்பு. இஞ்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு இஞ்சி ஃப்ளேவர் நீங்கள் நிறையா வேணும் அப்படின்னா இஞ்சி ஃப்ளேவர் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பாலோட ஃப்ளேவர் எல்லாத்தையுமே இது ரொம்ப இழுத்துக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறோம். இப்போ அது இஞ்சி வெட்டிடலாம். உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், இல்லை இஞ்சி நிறையா போட்டு குடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் இஞ்சி கூட நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஏலக்காய் அதிகமாகனா கூட நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒரு 4 பேர் குடிக்கிறது இந்த அளவு தான் நாங்கள் போடுவோம். இப்போ நம்ம நல்லா இடிச்சிக்கலாம். நல்லா இப்போ இடிச்சாச்சு. இது வந்து நம்ம ரொம்ப பவுடர் ஆகிற அளவுக்குலாம் நம்ம இடிக்க வேணாம். சும்மா லைட்டாக நசுக்கி விட்டிங்கனாலே போதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, இன்னும் இந்த அளவுக்கு இடிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம எப்படி டிவி வைக்கலாம், ஹோட்டல்ஸில் எப்படி டிவி நார்மலாக வைப்பாங்க. ஏன்னா ஹோட்டலில் வைக்கிற டீலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலராக நல்லா ஒரு மாதிரி நல்லா டார்க்காக வரும். நம்ம வீட்டில் வைக்கிற டீலாம் அந்த டார்க்கு கிடைக்கவே ரொம்ப டைம் எடுக்கும். பால் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு வைக்கிறனால. இப்போ நம்ம அது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பஜ்ஜி ஒன்றுனா போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு, ஏன்னா அதான் கொஞ்சம் லைட்டாக வேக டைம் எடுக்கும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி கலரே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம அவ்வளோதான் டிப் பண்ணிட்டு நம்ம வந்து பஜ்ஜி இப்போ போட்டுடலாம். அடுத்தது வந்து வாழைக்காய். இந்த கலரை பார்த்தீங்கன்னாலே அப்படியே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் நீங்கள் ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடியே. அந்த அளவுக்கு கலர் செம்மையாக இருக்குது. ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மிளகா, பார்த்தீங்கன்னா பஜ்ஜி நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம அப்படியே கோச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எப்படி டீ போட்டுடலாம் அப்படியே. ஏன்னா மலைக்கு எல்லாருமே பஜ்ஜி டீ என்னோடய ஃபேவரட் ஐட்டம்ஸ். உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே டீ பஜ்ஜி தான் மழை பெஞ்சாலே. இப்போ நம்ம டீ வச்சிடலாம். பாத்திரம் ஏற்றியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தப்பு பண்ணுறது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நம்ம டீ தூள் போடுவோம். அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்னென்னா தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டீ கலர் நல்லாயிருக்கும், டீயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த பாலுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அந்த வாசனை அது உங்களுக்கு அப்போ தான் அது கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பால் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். நம்ம டீ தூள் போட்டாலும் அதோட கலரும் அதோடய ஃப்ளேவரும் வரவே வராது. இப்போ நீங்கள் டீ தூள் போடுறீங்க அப்படின்னா அது பாலோட மிக்ஸ் ஆகி அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும் டேஸ்ட்டாக. அது உங்களுக்கு இப்படி போட்டிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஹோட்டலில் போகிறதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே உங்களுக்கு நல்லா வாசனையாக தெரியும். பார்த்தீங்கன்னா பஜ்ஜி நல்லா வந்துட்டு இப்போ பஜ்ஜி எடுத்துடலாம். அதுக்கெலாம் தண்ணி கொதிச்சிட்ருக்கோம். நம்ம அடுத்த ரவுண்டு பஜ்ஜி போட்டுடலாம். பஜ்ஜி கலரே உங்களுக்கு தெரியும். நம்ம கலரே ஆட் பண்ணல. எல்லா இடத்துலையும் ரெட் கலரை போட்டு அவ்வளோ கலராக கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி கலரே ஆட் பண்ணாமல் பஜ்ஜியோட கலர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதுமாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமாக செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்களா அப்படின்னு. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ. இருந்தாலும் இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா வியூஸ்லாம் கம்மியாக வருது. முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு வியூஸே வரமாட்டுது. நீங்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு வியூஸ் வர வைங்க. இப்போ டீக்கு வந்து தண்ணி கொதிச்சுட்டு இப்போ டீ தூள் வந்து என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ தூளை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். நான் 3 ரோசஸ் தான் யூஸ் பண்ணுவேன். 3 ரோசஸ் போட்டுக்கிறேன். நான் எப்படி கணக்கு வச்சு போடுவேன்னா ஒரு டீக்கு வந்து 1/2 ஸ்பூன் டீ தூள். 1 2 டீ தான் கேட்டிருக்காங்க, அதனால் 2 டீ மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 4 டீன்னு அதை அப்படியே பாதி ஆக்கிக்கிறோம் மசாலா வைப்பேன். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு தண்ணி. இப்போ நம்ம இதில் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த மசாலா வந்து அதில் பாதி மசாலா மட்டும் போட்டுங்க. ஏன்னா 2 பேருக்கு தான், நான் 4 பேருக்கு சொல்லியிருந்தேன், 2 பேருக்கு தான்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் எதுவுமே போடல, ஆனால் டீயோட கலர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு தண்ணியிலேயே. இப்போ நல்லா மசாலா நல்லா கொதிச்சு இதாயிரும். இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு டீயோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் ஊற்றினோடனே டீயோட கலர் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் பால் ஊற்றி பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் டீ தூள் போட்டிங்கனால உங்களுக்கு இந்த அளவுக்கு டீ கலர் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டீ கலர் நல்லா வந்துருச்சு. இன்னும் லைட்டாக ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ டீ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பெங்களூர் இந்த சைட்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க வந்து டீ போடுவாங்க. அந்த டீ இந்த ஸ்டைலில் தான் போடுவாங்க. ஆனால் அவங்க மசாலா போட மாட்டாங்க, இஞ்சி மட்டும் தட்டி போட்டுட்டு சின்ன ஒரு அடுப்பு மாதிரி வச்சுட்டு அதில் ஃபயர் வச்சு நல்லா போடுவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக. இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வந்து சுகர் வந்து உங்களுக்கு சுகர் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால சுகர் ஆட் பண்ணிங்க, இல்லைன்னா கூட அது உங்களோட சாய்ஸ். அது அதில் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் சுகர் போட்டு குடிக்காம வெல்லம் போட்டு குடிங்க, நல்லது தான். உங்களுக்கு வேணும்னா சுகர் ஆட் பண்ணிங்க. சுகர் வெல்லம் ரெண்டுமே இல்லாமல் கூட டீ குடிக்கலாம், அது ரொம்ப நல்லது. இப்போ டீ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ டீயை நம்ம வந்து வடிகட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் செம்ம மழை பெஞ்சிட்ருக்குது. புயல் அடிச்சுட்டு மழை அப்படியே அடிச்சு ஊற்றிட்டே இருக்கு. அந்த டைமில் நம்ம அப்படி சூடாக ஒரு மசாலா டீயும் அப்படி ஒரு பஜ்ஜியும் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம டீ குடிக்கலாம். சூடாக அப்படியே அந்த இஞ்சி போட்டதுக்கு அந்த காரம் வேறு லெவலில் இருக்குது. வீட்டில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட குடிச்சிட்டு பேசலாம், டைம் ஆயிரும். அதில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பஜ்ஜிக்கு போவோம். பஜ்ஜி பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த கடலில் வேறு லெவலில் இருக்குது பஜ்ஜி. அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். அதில் வந்து ரத்த கலர் நம்ம சுத்தமாக ஃபுட் கலர் கொஞ்சம் கூட நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா அதோடய கலரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோடய கலர் எப்படி இருக்குது பாருங்க. இந்த ஆட்டு ரத்த பொரியல் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது கலரு. பீட்ரூட்டை வச்சு. ஆனால் இல்லை பீட்ரூட் இருக்குன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. இல்லை என்ன ஃபுட் கலர் என்ன இவ்வளோ ஆட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கஸ்டமர்லாம். அப்போ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சொல்லலாம், நாங்கள் கலரே போடல, நம்ம பீட்ரூட் வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்னும் வியூஸ்லாம் அதிகமாக வரல. எங்கள் சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும், ஃபேமிலி எல்லாேருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த மலையில் சந்திக்கலாம்.